இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன்னு வேறு சொல்லியிருந்தேன். இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பார்ட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ்ங்க. மை நெயில்ஸ் ஆர் பெயிண்டட் இன் க்ரீன். 4.5 இயர்ஸில் தான் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் இனிஷியல் ஸ்டார்ட் அப்ஸ் ஃபெயில் ஆகி அப்புறம் சேர்ஸ்கார்ட் ஸ்டார்ட் பண்ணோம். சேர்ஸ்கார்ட்டுக்கு அப்புறம் நம்ம இன்டீரியர் டிசைனிங்குள்ளெல்லாம் வந்தோம். கரெக்டாக பிஸ்னஸ் பேசிகிட்டு இருந்தேன். பேசும்போது இந்த வேலை பார்த்தாங்க அவங்க. அப்புறமா நமக்கும் எடுக்க மனசு வரல. டக்குன்னு வந்துட்டாங்கயா. பியூட்டிஃபுல்லான ஒரு டொயோட்டா வெல்ஃபயர், லுக்ஸ் குட். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான டே. ஆக்சுவலாக இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரீவியஸ் vlog-உடைய கண்டினியூவேஷன். நம்ம ஒரகடம் வந்துருந்தோம். ஸோ ஒரகடமில் வந்து ஒரு 4 months முன்னாடி ஒரு சைட் பண்ணியிருந்தோம். ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்குள்ளே ஒரு ஆஃபீஸ் பில்ட் பண்ணியிருந்தோம். அதிலே வந்து ஒர்க் ஸ்டேஷன், டிஸ்கஷன் ரூம், ரிசப்ஷன், குவாலிட்டி செக்கிங் ரூம்லாம் வச்சு ஸோ அங்கே ஒரு சில சாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். இந்த சேர் தான். அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக இப்போ வந்திருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் 3 months கிட்ட ஆயிடுச்சு. அண்ட் அந்த கம்பெனியோட சிஇஓவையும் பார்த்து நம்ம வந்து ஒரு உரையாடல், ஒரு மீட்டிங் அவர் கூட போச்சு. வெரி குட் ஜென்டில்மேன் ஹூ ஹோல்ட்ஸ் மீ வித் கிரேட் ரெஸ்பெக்ட் அண்ட் ஆல் தட். ஸோ அந்த vlog-ஐ பார்க்கலன்னா அதை போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ஃபன்னாக இருக்கும். நிறைய மழைலாம் பெஞ்சுது. நல்ல செம்ம ஃபன்னான ஒரு vlog அது. அதை கண்டிப்பாக அப்லோட் பண்ணியிருப்பேன். இதோடைய ப்ரீக்வல் அது. ஸோ இந்த டெரைன்ஸ் எல்லாமே அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா இட் வில் பி மச் பெட்டர். பட் இதை பார்த்துட்டு அதை பார்க்கலாம். ஏன்னா இந்த vlog-க்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்க போகிறதில்ல. பட் அந்த vlog-ஐ முடியும் போது அதோட எண்டில் நான் சொல்லியிருந்தேன், என் லைஃப்பில் வந்து ஒரு மாற்றம், ஒரு பெரிய சேஞ்ச் வந்து நடந்திருக்கு. அதை வந்து அப்கமிங் vlog-ல வந்து நான் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ எஸ், திஸ் vlog is going to be as exciting as that one. அண்ட் இந்த vlog-ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரகடம்லேருந்து பேக் டு சென்னை போயிட்டுருக்கோம். வரும்போது பெங்களூர் ஹைவேல வந்தோம், இந்த ஸ்ரீபெரும்புதூர் வழியாக அந்த ஹைவேல. இப்போ போகும்போது பார்த்திங்கன்னா we are completely taking a different route. ஸோ லேண்ட்ஸ்கேப்பும் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து மதுரை இந்த ஹைவே இருக்கு இல்லையா, கன்னியாகுமரி ஹைவே இருக்கு இல்லையா, NH45, அந்த ஹைவேல போய்ட்டு நம்மளை கனெக்ட் பண்ணிவிடும். ஸோ படப்பை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டோம். This will also be a very good route, பியூட்டிஃபுல்லான ஒரு ரூட் இது. ஸோ இதை vlog பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐ தாட். அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி a lot of fun. ஏன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஹைவே வரப்போகுது. அப்போலோ டயர்ஸ், எனக்கு இந்த அப்போலோ டயர்ஸோடைய ஃபேக்ட்ரி ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப 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 அழகாக இருக்குங்க. பயங்கரமாக அந்த லேண்ட்ஸ்கேப்பிங்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபேக்ட்ரி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் போன vlog-ல பார்த்திங்கன்னா அதிலே வந்து நம்ம ஒரு ஃபேக்ட்ரி போய் தான் வந்திருக்கோம். அந்த ஃபேக்ட்ரி வந்து இட்ஸ் அ டூல் மேக்கிங் அண்ட் இன்ஜெக்ஷன் மோல்டிங் கம்பெனி. ஸோ சாரோ டெக்னாலஜின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் பில் பண்ணி கொடுத்துருந்தோம். எனிவே, ஸோ தாம்பரம் லெஃப்டில் 23 kilometers, செங்கல்பட்டு 22, திருச்சி ஸ்ட்ரெயிட்டு 292, காஞ்சிபுரம் இஸ் வெரி நியர்பை 37 kilometers ரைட் எடுத்தோன்னா. ஸோ இப்படியும் காஞ்சிபுரம் போகலாம். நம்ம வந்து இப்போது தாம்பரம் ரூட் எடுக்க போகிறோம். நேராக சென்னை. இங்கேருந்து ஒரு 1 hour drive, 1 hour of highway. It's going to be a lot of fun with the Honda City. அண்ட் இந்த vlog-ல நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம், பேசலாம். இந்த ஹைவே வந்து அவ்வளோ பயங்கரமாக இருக்காது, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போகலாம். பட் இங்கே ஒரு பாட்டில் நெக் இருக்குது. கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து டிராஃபிக் ஆகும். ஆக்சுவலாக இந்த டைமில் பார்த்தீங்கன்னா டைம் இஸ் அரௌண்ட் 2:30 now. 2 சைடு ஹைவே, பெங்களூர் ஹைவேவும் சரி, நம்ம கன்னியாகுமரி மதுரை அந்த ஹைவேவும் சரி, பெருசாக டிராஃபிக் இருக்காது ஆஃப்டர்நூன்னால். ஸோ நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா தினமும் வரும்போது பூந்தவல்லி ஹை ரோட் வந்து பெங்களூர் ஹைவேல தான் இந்த சைட்டுக்கு வருவேன். ஒரகாடங்கு முடிச்சுட்டு போகும்போது இந்த ரூட்டில் போவேன். இந்த ரூட்டை வந்து என் கிளைண்ட் எனக்கு சஜஸ்ட் பண்ணார். ஸோ அதனால் ஐ யூஸ் டு டேக் திஸ் ரூட். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ரூட். நிறைய இண்டஸ்ட்ரீஸும் இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா 2 சைடும் நீங்களே பார்க்கலாம், காடு மாதிரி இருக்கும். 2 சைடும் லஷ் க்ரீன், லாட் ஆஃப் ட்ரீஸ். ரோடு மட்டும் கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் அதை எதிர்பார்த்தா இது எதிர்பார்க்க முடியாது, இது எதிர்பார்த்தா அது எதிர்பார்க்க முடியாது. கேரளாவே இப்படி தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரோட்ஸ் ஆர் வெரி குட். கேரளாவோட பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி ரோட்ஸ் பார்க்கும்போது எனக்கு கேரளா ஞாபகம் வருது. ஏன்னா ரோட்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில். பட் சீனிக்காக இருக்கும் ரூட்டு. ஸோ இது இருந்தால் அது இருக்காது, அது இருந்தால் இது இருக்காது. எனிவே, இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பார்ட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ்ங்க, டிரைவிங். ஸோ நீங்கள் வந்து ஒரு
இன்டீரியர் டிசைனர் ஆர்கிடெக்டாக இருக்கீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனாகவே இருக்கீங்கன்னா நிறைய ட்ராவல் இருக்கும். வில் ஹாவ் அ லாட் ஆஃப் ட்ராவல் இன்வால்வ் இன் யுவர் டே டு டே ஒர்க். ஸோ கார் ஓட்ட பிடிக்கும், பைக் ஓட்ட பிடிக்கும்னா இந்த ஜேர்னியை ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. நான்லாம் வந்து 20 வருஷம் கனவு காண்டி தெருவோடமாக நின்று நிறைய கார் பைக்கெல்லாம் அண்ணாந்து வாயை பொழந்து பார்த்து ஆசைப்பட்டு கார் வாங்கினதுனால ஐ என்ஜாய் தட் அ லாட். ஐ செரிஷ் டிரைவிங் அ லாட். எவ்வளோ நேரம் ஓட்ட சொன்னாலும் மணிக்கணக்கில் லாரி டிரைவர் மாதிரி நான் ஓட்டிகிட்டே இருப்பேன். ஐ லவ் டிரைவிங். ஐ ஜஸ்ட் லவ் டிரைவிங். ஏன்னா நான் என் வாழ்க்கையில் 20 வருஷமாக ஏங்கின ஒரு விஷயம் அது. அதுக்கப்புறமா தான் ஆசைப்பட்டு அதை அடைய முடிஞ்சுது. ஸோ யா, பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்கன்னா டெஃபினெட்லி வில் லவ் இட். இட்ஸ் அ ஹியூஜ் பார்ட் ஆஃப் யுவர் ஜேர்னி. அண்ட் ஆக்சுவலாக இந்த கிளைண்ட் சொல்லுவார், கிஷோர் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுற டைமை கூட வேஸ்ட் பண்ண மாட்டீங்க, அதையுமே ஒரு vlog-ஆ எடுத்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹி யூஸ் டு எப்போவுமே அதான் நம்மளோட பெரிய இடத்துல ஒருத்தவங்க இருக்காங்க, நம்மளோட சாதிச்சவங்க வந்து நமக்கு மரியாதை கொடுக்கும்போது அது இட் ஆல்வேஸ் ஃபீல்ஸ் ஸ்பெஷல், எஸ்பெஷலி இஃப் யூ ரெஸ்பெக்ட் தெம் அ லாட் அஸ் வெல். அவர் சொல்லுவார் இது மாதிரி இதை கூட நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து போடுறீங்கன்ட்டு. ஒன்று என்னென்னா yeah, you should try to make use of everything. So இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு சில்லான டே. இட்ஸ் அ வீக் டே, அதனால் நிறைய கால்ஸ் வரும். ஸோ கால்ஸ் வரும்போது மட்டும் நான் vlog-ஐ கட் பண்ணிவிட்டு ஐ வில் ஜஸ்ட் attend the call. பட் அதர் than that it's a very fine day to vlog. நான் ரொம்ப நாள் ஆச்சுங்க vlog பண்ணி. ஃபீல்ஸ் வெரி நாஸ்டல்ஜிக்கு. ஏன்னா இந்த சைட் பண்ணும்போது ரொம்ப இன்டென்ஸாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். தினமும் வந்து 3 hours எனக்கு ஆன் ரோட் போயிடும். வரத்துக்கு 1.5, போகிறதுக்கு 1.5, வரது கூட ஒரு 1 hour வந்துடலாம். சம்டைம்ஸ் போகிறதுக்கு 1.5 hours ஆகும். ஸோ எப்போவுமே நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா, லைக் ஐ ஹவ் டன் ப்ராஜெக்ட்ஸ் இன் மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் அக்ராஸ் சென்னை. ஸோ அந்த பர்டிகுலர் லொக்கேஷனோட நமக்கு ஒரு பாண்ட் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிப்ளிகேனில் ப்ராஜெக்ட் 1956 பண்ணோம். அது வந்து ஒரு பழைய பில்டிங்கு, அதை வந்து இடிச்சுட்டு வந்து ஒரு மாடர்ன் ஹவுஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணி ரெனோவேட் பண்ணியிருந்தோம். ஸோ ட்ரிப்ளிகேனுக்கு நான் கிட்டத்தட்ட 4 மாதம் போயிட்டு வந்தேன். தினமும் காரில் போக முடியாது, பைக்கில் தான் போகணும் இல்லையா. ஏன்னா அங்கே பார்க்கிங் ஸ்பேஸே கிடைக்காது உங்களுக்கு. யூனோ ஹவு த ஸ்ட்ரீட்ஸ் ஆர் ரொம்ப நேரோவாக இருக்கும். ஸோ அதனால் அங்கே பக்கத்தில் இருக்க டீ கடை, அங்கே பிலால் இருக்குது பக்கத்தில். அண்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் locations within Triplicane that I used to see every day. ஸோ அதனால் அந்த ஏரியாவோட பாயிண்ட் ஆகிடும். அதே மாதிரி தான் எனக்கு ஒரகடமும். இப்போ இந்த ஒரகடம்னு சொன்னாலே எனக்கு இந்த ப்ராஜெக்ட் தான் ஞாபகம் வரும். இங்கே வந்து நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்குள்ளே ஒரு ஆஃபீஸ் பில்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை தான் போன vlog பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே தான் போயிட்டு நம்ம வந்திருப்போம். எனிவே, அதனால் இங்கேருந்து வரும்போது இப்போது லெஃப்ட்டில் வந்து அந்த இது போச்சு, கருப்பட்டி காஃபி அந்த கடை. அதை வந்து என் கிளைண்ட்டு தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கு முன்னாடி நாங்கள் போனதே கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் வெரி நாஸ்டல்ஜிக். லைக் அப்போ நான் என்ன மைண்ட் செட்டில் வந்து வண்டி ஓடிட்டு இந்த ரோட்டில் வந்திருப்பனோ அது வந்து எனக்கு ஞாபகம் வரும். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஃபீல்ஸ். இட் ஃபீல்ஸ் தட் வே. இட்ஸ் பியூட்டிஃபுல், பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும். ஏன்னா ஒரு ப்ராஜெக்டான இப்போ நான் போகும்போது கூட அந்த ஆஃபீஸில் இருக்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாஃப் சொன்னாங்க. டிஸ்கஷன் ரூமில் கொண்டு போய் உட்கார வச்சாங்க. அந்த டிஸ்கஷன் ரூம் எல்லாத்தையுமே நான் தான் டிசைன் பண்ணி நம்ம தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஆப்வியஸாக அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்கு அது தெரியாது. பட் நம்ம வேலை செஞ்சு நம்ம பில்ட் பண்ண ஒரு ஆஃபீஸ்லேயே இன்றைக்கி போய் நம்ம உட்காடுறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடம் ஃபங்க்ஷனலாக இருக்குல்ல, அந்த இடம் பிஸியாக இருக்கிறத பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ இட் மேக்ஸ் யூ கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும். அது நம்ம வேலையை நம்ம ரசித்து செய்கிறதுனால அதை விட்டுட்டு வரும்போதும் அதை இன்னொருத்தவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது இட் வில் பி கொஞ்சம் எமோஷ்னல். ஸோ வாவ், பியூட்டிஃபுல்லுங்க. தி ஸ்ட்ரெச் லுக்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். ரோடு நல்ல காலியாக இருக்குது. பட் எனக்கு ஃபாஸ்ட்டாக ஓட்டுற மைண்ட் செட்டே இல்லை. நான் வந்து ரொம்பவே வந்து மாற முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஐம் நாட் அ ரேஷ் டிரைவர். ஐ ஹவ் நெவர் பீன் அ ரேஷ் டிரைவர். பட் ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுவேன், ஃபாஸ்ட்டாக ஓட்டுவேன். பட் நெவர் டு அ பாயிண்ட் வேர் தெர் இஸ் அ டிராஃபிக் வயலேஷன் ஆர் ரேஷ் டிரைவிங்கோ, அடுத்தவங்களை பயமுறுத்துறதோ, நாட் டு தட் லெவல். பட் யா, ஐ லைக் டு டிரைவ் ஃபாஸ்ட். அண்ட் ஹோண்டா சிட்டிலாம் நீங்கள் வச்சுட்டு ஹைவேலலாம் இட்ஸ் அ கார் தட் யூ கேன் என்ஜாய் ஆன் த ஹைவே. அந்த 7000 RPM வரைக்கும் நீங்கள் வண்டியை ரெட் லைன் பண்ணிவிட்டு இந்த ஐவிடெக் சவுண்டு, கியர் ஷிஃப்டிங்கு, மேனுவல் பெட்ரோல் வேறு. ஸோ யா, ஸ்டில் எப்போது ரோடு கிடச்சா டெஃபினெட்லி டிரைவ் ஃபாஸ்ட். பட் அட் த பேக் ஆஃப் த ஹெட்ல எனக்கு ஏன்னு தெரில, ஒருத்தவங்க போட்டு போயிட்டாங்க, வேகமாக ஓட்டக்கூடாது, ஃபாஸ்ட்டாக ஓட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால்
என் கை வேற இட்ஸ் இஃப் யூ கேன் நோட்டிஸ் மை நெயில்ஸ் ஆர் பெயிண்டட் இன் க்ரீன். அதை வேற பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் டோன்ட் ஃபீல் லைக் driving fast, you know. Anyway, டக்குனு வந்துட்டாங்க. skies look beautiful. ஸோ சீக்கிரமாக நம்ம NH45 ரீச் ஆகிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் மதுரவாயில் பைபாஸ் அது மேலே ஏறிட்டோன்னா செம்ம ரோடு. அடுத்த ஒரு 20 மினிட்ஸ்க்கு செம்ம ஃபன்னாக இருக்கும். தாம்பரம் லெஃப்ட் 8 கிலோமீட்டர்ஸ். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நம்ம அந்த ஹைவே ரீச் பண்ணிவிடுவோம். அந்த ஹைவேல தான் வந்து ரியல் ஃபன்னே இருக்குது. நான் ஒன்றும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்ட போகிறதில்ல, பட் ஸ்டில் ஐம் சேயிங் ஐ லவ் தட் ஹைவே. இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஹைவேஸ். ஸோ நாங்கள் போய் ரீச் ஆனதுக்கப்புறமா vlog-ஐ கண்டினியூ பண்ணுறேன். வா, ஐ ரியலி லவ் தீஸ் மவுண்டன்ஸுங்க. இது ஒரு வாட்டி நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்த்த பிக்சர் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. நான் காஞ்சிபுரம்லேருந்து வந்துட்டு இருந்தேன் எங்கள் அம்மாவோட. ஸோ அந்த வேறு ஒரு ரூட்டில் வந்தோம். ஸோ இப்போ நான் போகும்போது சொல்லியிருப்பேன் இந்த ரூட்லேயே வந்து காஞ்சிபுரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு இந்த ரூட்டில் தான் வந்தோம். பேசிக்லி ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ஸ்ரீபெரும்புதூர் ஹைவே யூஸ் பண்ணலாம் அன்றைக்கி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மவுண்டன்ஸும் அந்த ப்ளூ ஸ்கையும் பார்க்கும் போது ஐ ரிமெம்பர் தட் வாவ் ஃபேக்டர். அன்றைக்கி நல்ல மழை வேறு, ஒரு மாதிரி ப்ளூ கலரில் கொஞ்சம் மிஸ்டியாக இருந்ததா. ஐ ஸ்டில் ரிமெம்பர். அண்ட் ஒரு வாட்டி இந்த சைடு வரும்போது இந்த மவுண்டன்ஸை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அதே அந்த வாவ் ஃபேக்டர் இருக்கும். ஏதோ ஊட்டிலேயோ ஊட்டி சைடு கேரளா சைடில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும். எனிவே தட்ஸ் கான் நவ். ஸோ சீக்கிரமாக நம்ம NH45 ரீச் பண்ணிவிடுவோம். திருச்சி 300, மதுரை 430, சென்னை 32. லுக்ஸ் பியூட்டிஃபுல். ஸோ சீக்கிரமாக நம்ம வந்து NH45 போயிட்டு ரீச் ஆகிடுவோம். அங்கே போனதுக்கப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதை அங்கே வச்சு சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து அது சொல்லணும் வரேன், பட் அதை ரொம்பவும் ரிவீல் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் ஐ கான்ட் பி வித்தவுட் டெல்லிங் as well. ஏன்னா நான் எல்லாமே வந்து சோஃபார் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய கீ நோட்ஸ் பப்ளிக் ஸ்பீச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டருக்காக என்னுடைய ஸ்ட்ரகிள்ஸ், இந்த லோவர் மிடில் கிளாஸில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரகிள்ஸும், என்னுடைய பர்சனல் லைஃப்பில் இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். ஸோ தட் அந்த ரிலேட்டபிளாக இருக்கணுன்றதுக்காக. யூடியூப்லையுமே அப்படி தான் ரொம்ப ஆத்தென்டிக்காக வச்சுப்பேன். இந்த பெருசாக சீன் போடுறது அந்த வேலையே வச்சுக்க மாட்டேன். கைஸ் ஒரு வழியாக நம்ம NH45 வந்து அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ தான் வந்து ஒரு 10 நாள் முன்னாடி இந்த ரோட்டுக்கு வந்திருந்தேன். ஒரு திருவண்ணாமலைக்கு ஒரு ட்ரிப்பு போயிருந்தேன். திருநள்ளாறு போயிருந்தேன். திருநள்ளாறு போயிட்டு நெக்ஸ்ட் டே திருவண்ணாமலை போயிட்டு சென்னை வந்தேன். அது ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு, அதனால் வந்து vlog பண்ண முடியல. அண்ட் இந்த கார்லேயும் போகல, வேறு ஒரு காரில் போயிருந்தேன், ஃபார்ச்சுனரில் போயிருந்தேன். ஸோ அதனால் ஐ couldn't vlog that. ஸோ எப்படியோ NH45 வந்து ரீச் ஆகிட்டோம். பட் ஸ்டில் திஸ் இஸ் நாட் த மெயின் ஹைவே. அங்கே இருக்குது மதுரவாயில் பைபாஸு, அதுதான் வந்து மெயின் ஹைவே. ஸோ சீக்கிரமாக அது வந்து நம்ம அதை ரீச் பண்ணிவிடுவோம். எல்லோரும் அடித்து பிடிச்சிட்டு வேகமாக போகிறாங்கப்பா. இந்த ஹைவேல வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு நர்வஸ்னஸ் வந்துடும். ஏன்னா எல்லாருமே ஒரு பதட்டத்தில் ஓட்டுற மாதிரியே இருக்கும். ஐ திங்க் ரொம்ப லாங்லேருந்து வராங்க இல்லையா, ஸோ அந்த வைப்லேயே ஓட்டிகிட்டு வருவாங்க. Guys, we reached. So this was the beautiful highway that I was talking about. சொர்க்கம் மாதிரி இருக்காங்க அந்த ரோடு. a lot of beautiful memories in this place. முதல்ல நான் பைக் வாங்கினதுக்கப்புறமா 2015 சொல்கிறேன், நான் க்ரூஸ் பண்ண ஹைவே தான். லைசன்ஸ் வாங்கி ஒரு 2 months பைக் வாங்கினேன். ஸோ அப்போது மகாபலிபுரம் போனேன். பைக் வாங்கி ஒரு 4வது நாள். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கூட முடியல. அப்போ க்ரூஸ் பண்ணி போன ஹைவே வந்து தான். இதில் போயிட்டு அப்படியே வண்டலூர் தாண்டி லெஃப்ட் கட் பண்ணி நம்ம V80 வரோம் இல்லையா, V80 வழியாக ஈஸியாக ஜாயின் பண்ணி மகாபலிபுரம் போனோம். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் மை ஏர்லியஸ்ட் மெமரிஸ். ஃப்ரம் தேர் ஆன் நிறைய பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் இந்த ரோட்டில். நிறைய வாட்டி சைட்டுக்கு போயிட்டு இந்த ரோட்டில் வந்திருக்கேன். கொஞ்சம் ஹை ஸ்பீட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் இந்த ரோட்டில். ஸோ ஐ லவ் திஸ் ரோட். அண்ட் நம்மளுடைய அந்த என்டையர் கேரளா ட்ரிப் இருக்கு இல்லையா, vlog மதுரை, அது நீங்கள் பார்க்கலன்னா அதை போய் பாருங்கள். ஒரு 5 day vlog இருக்கும். ஃபஸ்ட்டு மதுரை போயிருப்போம். மதுரையிலேருந்து திருவனந்தபுரம்லேருந்து கன்னியாகுமரி, அண்ட் தென் கன்னியாகுமரியில் ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு பேக் டு சென்னை. ஸோ அந்த ட்ரிப்லாம் வந்து கம்ப்ளீட்டாக திஸ் இஸ் த ஹைவே தட் வி யூஸ்ட்.
XUV 700 right in front of me, 200 horsepower. I mean petrol engine na 200, diesel na வந்து 185 I guess. So anyway, நல்ல ஒரு டெம்ப்டிங்கான ரோடு இது. பட் எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டுற மூடு இல்லை. பொறுமையாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக உருட்டிட்டு போயிட்டுருக்கேன். அங்கே லாங் டிஸ்டன்ஸில் ஒரே ஒரு ஹோண்டா சிட்டி மட்டும் போயிட்டுருக்கு. நம்மளோட அதே கலர், ப்ராபப்ளி பெட்ரோல் இன்ஜின். நல்ல ஸ்பீடில் போகிறார் அவர். பட் சேஸ் பண்ணுறதா வேணாமான்னு சொல்லி யோசிக்கிறேன். ஐ திங்க் இஸ் குரூசிங் அரௌண்ட் 120 130. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ஹோண்டா சிட்டி வந்து ஒரு எந்தூசியாஸ்ட் டிரைவர் ஓட்டி ஹைவேயில் பார்த்து. மோஸ்ட்டாக இந்த ஹோண்டா சிட்டி வச்சுருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா அங்கிள்ஸாக இருப்பாங்க. அப்புறம் அவங்களோட பசங்க எடுத்து அதை ஓட்டிகிட்டு இருப்பானுங்க. பட் ஐ திங்க் இட்ஸ் அ பெட்ரோல் ஐவிடெக். அதனால் இந்த எந்தூசியாஸ்ட் வந்து ரொம்ப ஹோண்டா சிட்டி ஓட்டுறது வந்து கொஞ்சம் கம்மி தான். வளைச்சி தான் ஓட்டுறாரு இவரும். சேஸ் பண்ணுறதா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். சேஸ் பண்ணி ஏன்னா இந்த ஹோண்டா சிட்டி காலங்க டக்குன்னு ட்ரிகர் ஆகிடுவானுங்க. ட்ரிகர் ஆகிட்டு அப்புறம் நம்மளை விரட்ட ஆரம்பித்தாங்கன்னா நம்ம ஒரே இன்ஜின்னு நல்ல காம்படிட்டிவாக இருக்கும். பாய்ஸ் டவுன் டு த டிரைவர் தான் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில். பட் ஐ டோன்ட் திங்க் இஸ் இன் அ மூட் டு டிரைவ் ஃபாஸ்ட். சின்ன பையங்க ஓட்டுறது, ப்ராபப்ளி இன் இஸ் ஏர்லி 20s I guess. எனிவே லுக்ஸ் பியூட்டிஃபுல். நல்ல அழகான ப்ளூ ஸ்கை. நம்ம ஆக்சுவலாக இன்னைக்கு காலையில் உலகடம் போகும்போது அது வந்து விலாக், இதுக்கு முன்னாடி ப்ரீக்வல் விலாகில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். செம்ம மழை, விட்டு பேஞ்சுது மழை. ஆனால் கார் நல்லா சுத்தமாயிடுச்சு. ஸோ இப்போ ரிட்டர்ன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மழைக்கும் இந்த இடத்துக்கும் இப்போ இருக்க வெதருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. பை த வே, நம்ம ரீசெண்டாக அப்லோட் பண்ண நிறைய பிஸ்னஸ் விலாக்ஸில் வந்து நல்லா நீங்கள் ரிசீவ் பண்ணிருக்கீங்க. நிறைய கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன், இன்னும் நிறைய பிஸ்னஸ் கண்டென்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இட் வாஸ் நைஸ். ஸோ நான் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், பிஸ்னஸ் விலாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ப்ராபப்ளி என்னுடைய பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், அதில் இருக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம பண்ணுற இந்த இன்டீரியர் டிசைன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு தனி பிளேலிஸ்ட் இருக்கும், அவர் இன்டீரியர் டிசைன் ப்ராஜெக்ட்ஸ்னு. அதில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்க ஒரு 40% ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் அதில் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். வீடு, கமர்ஷியல் ஸ்பேசஸ், ஆஃபீஸஸ் எல்லாமே அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஒரு சைட் எப்படி இருந்தது, எப்படி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஏதாச்சும் ரெக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா தட் வில் பி எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல். என்னுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வீடியோவோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். ஸோ யூ கேன் காண்டாக்ட் மீ டைரக்ட்லி ஆர் மை டீம் அண்ட் seek out their help if you need anything with interior designing or chairs, furniture, whatever, office furniture or home furniture, whatever. So anyway, I'm enjoying the highway. ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன் இல்லையா, அது வந்து என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டே வரும்போது சொன்னேன், இந்த கையில் வந்து நெயில் பாலிஷ் பெயிண்ட்டு பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து நான் ஒரு 4.5 இயர்ஸாக அதாவது சேர்ஸ் கார்ட் ஸ்டார்ட் பண்ணுறது. சேர்ஸ் கார்டு வந்து 2021 ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடியே ஒரு 1 இயர் முன்னாடிலேருந்தே ஐ ஹவ் பீன் சிங்கிள் ஃபார் ஒரு 4.5 இயர்ஸ். அப்போ தான் இந்த 4.5 இயர்ஸில் தான் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ், இனிஷியல் ஸ்டார்ட் அப்ஸ் ஃபெயில் ஆகி அப்புறம் சேர்ஸ் கார்ட் ஸ்டார்ட் பண்ணோம். சேர்ஸ் கார்டுக்கு அப்புறம் நம்ம இன்டீரியர் டிசைனிங்குள்ளெலாம் வந்தோம். ஸோ இந்த 4.5 வருஷமும் இன்டென்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஒர்க், எக்கச்சக்க பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனல் லைஃபே பெருசாக நான் வந்து அமைச்சிக்காமல், இல்லை இருக்கிற பர்சனல் லைஃப்க்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, எக்ஸப்ட் மை மதர், ஐ ஜஸ்ட் கெப்ட் ஒர்க்கிங். அண்ட் ஸோ இட் வாஸ் சேர்ஸ் கார்ட், இட் வாஸ் இன்டே, இல்லாட்டி பப்ளிக் ஸ்பீக்கிங், இந்த கீநோட் ஸ்பீக்கிங், இந்த காலேஜுக்கெலாம் சீஃப் கெஸ்ட்டாக போகிறது, போய் பேசுகிறது, அதுவும் விட்டால் அதில் ஃப்ரீ டைம் கிடச்சா இந்த மாதிரி யூடியூப்பில் விலாக்லாம் பண்ணி எடுத்து போட்டுட்டு இருந்தேன். ஸோ பர்சனல் லைஃப்ன்ற ஒரு ஆஸ்பெக்டை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணி அதை வந்து என் ப்ரொஃபஷனல் லைஃபை கொடுத்து ஐ வாஸ் கோயிங் ஆன். பட் ரீசெண்ட்லி ஒரு 2-3 மாதமாக கிட்டத்தட்ட 4 வருஷம் நான் சிங்கிளாக இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ வந்து ஐ எம் ஃபைனலி எப்படி சொல்கிறது, என்ன இது அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஐ எம் இன் லவ் அண்ட்
வேறு எதுவும் நான் வந்து பெருசாக ரிவீல் பண்ண முடியாது. ஸோ அவங்க பார்த்த வேலை தான் இந்த விரலில் இருக்க இதெல்லாம். இட்ஸ் சம்திங் தட் ஐ கேன் எவர் இமேஜின் லெட்டிங் அ கேர்ள் பெயிண்ட் மை நெயில்ஸ். ஆக்சுவலாக நான் கரெக்டாக பிஸ்னஸ் பேசிகிட்டு இருந்தேன். பேசும்போது ஷீ டிட் திஸ், இந்த வேலை பார்த்தாங்க அவங்க. அப்புறமா நமக்கும் எடுக்க மனசு வரல. ஐ ஜஸ்ட் லெஃப்ட் இட் ஆஃப். ரொம்ப டீட்டெயில்ஸ்குள்ளே போகிறதில்ல. ஒரு வாட்டி அவங்கள ஹைவேல கூப்பிட்டு போகும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டாங்க. அது ஏதோ ஒரு அவசரமாக போகும்போது அன்னிலேருந்து ஷி வாஸ் பிட் வரிட் தட் ஐம் டிரைவிங் வெரி ஃபாஸ்ட் அண்ட் ஆல். அதனால் எங்கே நம்ம கார் சாவி இதோ இருக்குது, இல்லை கார் சாவி எங்கேன்னு தெரில. கார் சாவியில் வந்து ஒரு கீச்சனை வேறு போட்டு விட்டாங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் ஞாபகம் வரணும், வேகமாக ஓட்டக்கூடாதுன்னு. ஸோ அதான் சொன்னேன், ஐ எம் சேஞ்ச்ட் மேன், நான் முன்ன மாதிரி கிடையாது, முன்ன மாதிரி நான் ஓட்டுறது இல்லைன்னு ஆல் தட். அண்ட் ஷீ வாட்சஸ் ஆல் மை vlogs. நம்ம யூடியூப் சேனலை வந்து ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணுற ஒரு ஆளுன்றதுனால ஃபாஸ்ட்டாக ஓட்டலால் அதை ரெக்கார்ட் பண்ணி போட முடியாது, ஒரே கேள்வி வரும். ஸோ எனிவே அதனால தான் இந்த vlogல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸ்னஸை பற்றி பேசல. எப்போவுமே நான் பிஸ்னஸ் பற்றி தானே பேசுவேன். இந்த சைட் பண்ணியிருக்கோம், அந்த ஹாஸ்பிட்டல் பண்ணோம், இந்த ஆஃபீஸ் பண்ணியிருக்கேன் ஆல் தட். ஸோ ஐ தாட் மேபி இதில் வந்து ஐ டச் லிட்டில் பிட் ஆன் தட். அதனால தான் 2 மாதமாக பார்த்தீங்கன்னா பெருசாக vlogகும் கிடையாது. ஐயோ திஸ் guy is calling me for a raceங்க. நான் கோபுரம் போட்டு போகிறத பார்த்துட்டானான்னு தெரியல. ரேஸுக்கு கூப்பிட்றான், வேணாம் பைத்தியக்கார மாதிரி இருக்குது, கம்னு விட்டுருவோம். பைக்கில் வேறு போகிறான், ஹெல்மெட் இருக்கா என்னன்னு தெரில. ஸோ எனிவே போயிட்டான். ஸோ எனிவே யா தட் இஸ் தி அப்டேட். ஸோ எல்லாம் நல்லபடியாக போச்சுன்னா சம்திங் பிக் மைட் ஹேப்பன் நெக்ஸ்ட் இயர். அதுக்குள்ளே எப்படியாவது நம்ம காவசாக்கி C900 வாங்கணும். நான் என்னென்னமோ கோல்ஸ்லாம் வச்சுருந்தேன். பட் எல்லாமே இப்போ மாறுது. எல்லாமே நிறைய பெரிய பெரிய மேஜர் பிளான்ஸ்லாம் ப்ரீபோன் ஆகுது. ஸோ I need to get the Kawasaki Z900 as soon as possible. So please leave your thoughts down in the comment section below. இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது, என்னெல்லாம் நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எதை பற்றிலாம் நான் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு மேற்கொண்டு நிறைய பிஸ்னஸ் vlogs பண்ணணும்னு ஆசை. a lot of people have been commenting இன்னும் நிறைய பிஸ்னஸ் கண்டென்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு, and I'm looking forward to do it. So yes, leave your thoughts down in the comment section below, and until I see you again in another video, take care, stay safe. Signing off, Kishore.